இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரால் சாட்சி கொடுக்கப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த பிரகாரமாய் 6 மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு கடைசியாக 7வது ஒரு தேவ மனிதர், அவர்தான் காலேப்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். காலேப்பை குறித்து கர்த்தர் 3 இடங்களில் சாட்சி கொடுக்கிறார். அதில் ஒன்று என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தில் காலேப்பை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். உத்தமமாய் தேவனை பின்பற்றி வந்த காலேப். இதை குறித்து அதே நேரத்தில் உபாகமம் 1வது அதிகாரம் 36வது வசனத்திலும் யோசுவா 14:14 இதே வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வந்ததான காலேப். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களில் நாம் உத்தமமாய் நடக்கலாம், உண்மையும் உத்தமமாய் மனசாட்சிக்கு உண்மையாய் நடக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்வார்கள். ஆனால் ஆண்டவரை பின்பற்றி வருகிறதுல உத்தமமாய் நாம் நடக்கிறோமா? ஆண்டவரை சேவிக்கிறதான காரியங்களில் உத்தமமாய் நாம் நடக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்கிறதான காரியங்களில் நாம் உத்தமமாய் நடக்கிறோமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதான காரியங்களில் நாம் உத்தமமாய் நடக்கிறோமா? ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கெடுப்பதில் நாம் உத்தமமாய் நடக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வந்த காலேப். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் என்ன பாதங்களை விட்டு சொன்னார், அவருடைய அடிச்சுவடுகளை இந்த காலேப் பின்பற்றி வந்தார். ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை செய்யாத என்று சொன்னாரோ அந்த காரியங்களை காலேப் சரியாக பின்பற்றி வந்தார். முழு இருதயத்தோடும் கூட இந்த காலேப் ஆண்டவரை பின்பற்றி வந்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே தான் இந்த காலேப்பை பற்றி சின்ன இடத்துல வேதாகமத்தில் காணப்பட்டாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சாட்சியை ஆண்டவர் காலேப் இடத்துல கொடுக்க. காலேப் பார்த்த மோசேக்கு கூட இந்த தேசம் கிடைக்கப்படவில்லை, ஆனால் காலேப்புக்கு இந்த தேசத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். என்ன காரணம்? காலேப்பிடத்தில் காணப்பட்ட உத்தமம். ஆண்டவர் என்ன காரியங்களை அவருக்கு காலேப்புக்கு வழிகாட்டினாரோ அந்த காரியங்களை காலேப் செய்ததனால் அவருக்கு இந்த ஒரு ஆசீர்வாதமான நன்மையை காலேப்பினுடைய வாழ்க்கையில காலேப் பெற்றதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை காலேப் பெறும்போது அவருக்கு இருந்தான வயது 40 வயது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதே போல உத்தமமாய் நடந்த இன்னொரு சகோதரன் யோசுவா. இதை தான் வேதாகமத்தில் நாம் என்னாகமம் 32வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கினேசியின் எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லி 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருக்கும் சுமார் ஒரு 40 வயது இருக்கும் என்று சொல்லி வேதாகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இத்தனை வயது நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை வாலிபர்களாக இருக்கலாம், ஒருவேளை பெரியவர்களாக இருக்கலாம். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? நம்மை குறித்து இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் போய் நிற்போமானால் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்க. காலேப் இந்த 40 வருட காலமாக ஆண்டவருடைய பாதத்தில் உத்தமமாய் நடந்து வந்தார். எனவே அது பின்பாராக கூட ஆண்டவருடைய பாதத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை காலேப் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பின்பற்றுவதில் முழு இருதயத்தோடு கூட பின்பற்றுவதில் நாம் உத்தமமாக இருக்கிறோமா? கேட்பது ஒருவேளை சுலபமாக இருக்கலாம், ஆனால் அதன்படி நாம் செய்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தில் நம்ம தொடங்க முடியும், ஆனால் முழுவதுமாய் நாம் முடிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனை எப்படியாக இருக்கிறது? பிரியமானவர்களை, இன்னைக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் அதை தான் கேட்கிறான். ஒருவேளை கேட்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க, ஆனால் அதை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இந்த என்னாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனத்தில் இவர்கள் 2 பேரையும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்களை நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று சொல்லி ஆணையிட்டார். பிரியமானவர்களே, இவங்க 2 பேர் மாத்திரம்தான் உத்தமமாக இருந்தாங்க, வேற யாருமே உத்தமமாய் காணப்படலை. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுங்க, ஆண்டவருடைய இருதயம் வியாகுலப்படுகிறது. இவங்க 2 பேர் மாத்திரம்தான் இருக்காங்க, வேற யாருமே உத்தமமாய் காணப்படலை என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் வியாகுலப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய விருதம் வியாகுலப்படும்படியாக நாம் நடக்கிறோமா? இல்லை சாட்சியான வாழ்க்கையை பெறும்படியாக நாம் நடக்கிறோமா? நம்முடைய கரங்களில் தான் அது இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் உத்தமமாய் நான் நடக்க, உம்முடைய பாதத்தில் நான் உண்மையாய் சாட்சி பெற நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
அப்படிப்பட்டதான கிருபைகளை நீர் எனக்கு தாங்க என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் சாட்சி கொடுத்ததான தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் காணப்பட்டார். மோசே குறித்து நாம் பார்த்தோம். மோசே தேவனுடைய பார்வையில உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். யோபு உத்தமமாய் பொல்லாப்புக்கு விலகி ஒழுகுறமாய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். தாவீது ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டார். தானியலை குறித்து நாம் பார்க்கும்போது தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான தானியலாய் காணப்பட்டார். பவுல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலாய் காணப்பட்டார். இந்த காலேப் கணேசையாக உத்தமமாய் காணப்பட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்தோம், என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்க. நம்மை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? அதற்கு பாத்திரவானாய் நாம் நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையை மாறும். நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு சாட்சியாக இருப்பான். ஆண்டவர் நமக்கு சாட்சியாக நடந்து கொள்வான். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சியாக கொடுப்பான். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? எத்தனை பேருக்கு நம்மை குறித்து சாட்சியாக இருக்கிறோம்? ஒரு நல்ல உதாரணமாய் நாம் இருக்கிறோமா, இல்லை ஒரு கெட்ட உதாரணமாய் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்து மனம் திரும்புவோம். ஒருவேளை இதை கேட்கிறதான வாலிப சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். காலேப் 40 வயதில் ஆண்டவரிடத்தில் சாட்சி பெற்றான். இன்னைக்கு இந்த சின்ன வயதில் ஆண்டவரிடத்தில் சாட்சி பெறும்படியான ஒரு நல்ல பங்கை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்கு நீங்கள் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை போன்ற சகோதரர்கள் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மிடத்தில் சாட்சியை பெறுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், இப்படிப்பட்டதான கிருபையை எங்கள் வாழ்க்கையில் நீ தாங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தத்தில் கேட்போமானால் தேவன் அந்த கிருபைகளை, மேலான கிருபைகளை நமக்கு தருவார். அதை கேட்பதற்கு நாம் தகுதிகளோர்களாக இருக்கிறோமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரிடத்தில் சாட்சியை பெற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்கம் இந்த பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் ஆண்டவர் இயேசுப்பா உண்மையும் உத்தமமாய் நாங்கள் நடக்க எங்களை கிருபை செய்யுங்க. நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வேத மனிதர்களும் ஆண்டவர் இயேசுப்பா உம்மிடத்தில் சாட்சியை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கர்த்தாவே உம்மிடத்தில் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து உம்மிடத்தில் சாட்சி பெற நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் நீர் அப்படி எங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் சுபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.